வெல்கம் டு யோகாம்பாஸ். வாட்ஸ்அப் ஸ்டோர் எங்களோடது எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணணும், அதுலேருந்து நீங்கள் எப்படி ஆர்டர் பண்ணலாம் அப்படின்ற விளக்கங்கள் தொடர்ந்து வர வீடியோவில் கொடுத்துருக்கேன். வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் 7358118199, இன்னொரு நம்பர் 8454878199. இது ரெண்டையும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் யோகாம்பால் ஷாப் அப்படின்னு சேவ் பண்ணிட்டு வாட்ஸ்அப் வழியாக நீங்கள் கேட்லாகை பார்த்துட்டு உங்களுக்கு என்னென்ன தேவையோ அதை ஆட் டு த கார்ட் கொண்டு வந்துட்டு அதை நீங்கள் வந்துட்டு யோகாம்பாஸ்க்கு ஃபார்வர்ட் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு அந்த திங்ஸ்லாம் நாங்கள் அனுப்பி வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். ப்ளஸ் அதில் என்னெல்லாம் அவைலபிள் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பார்க்க முடியும். உங்களுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் 2 பேக்கெட் 3 பேக்கெட் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ளஸ் ஆர் மைனஸ் போட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்யூ. வணக்கம். நான் உங்கள் அபிமான யோகாம்பால் சுந்தர். ஸோ கடந்த 2 வெள்ளிக்கிழமைக்கான பிரசாதம் பார்த்துருப்பேன். ரோஸ் மில்க் கேசரி பற்றி எல்லோரும் நிறைய கமெண்ட் கொடுத்துருக்கேன். நிஜமாலுமே இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். கண்டிப்பாக இது வரைக்கும் யாரும் ட்ரை பண்ணலையோ அவள் எல்லோரும் நிச்சயமாக ட்ரை பண்ணுங்க. வர வாரங்கள்லையே அது என்ன நைவேத்தியம் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆப்பிள் கேசரி. 4 வாரம் ஏதாவது கேசரியாகவே பண்ணுறதா இருக்கியாங்களா? கரெக்ட், அதே தான். ஸோ இப்போ நம்ம ஆப்பிள் கேசரி பார்க்கலாம் எப்படி பண்ணுறது. நாலு ஸ்பூன் நெய் விட்டுருக்கோம். இதில் முந்திரி பருப்பு வறுத்துக்கலாம். இந்த ஆப்பிள் கேசரிக்கெலாம் வந்துட்டு திராட்சை பழம் போட வேண்டாம். ஏன்னா ஆப்பிளே நம்ம துண்டு துண்டமாக போட்டு இதில் நெய்யில் வறுத்துட்டு அதில் ஆட் பண்ணிக்க போகிறோம். ப்ளஸ் அதுக்கப்புறமா அரைச்சும் வேற விட போகிறோம். அப்படிங்கிறச்சு திராட்சை பழமும் ஆப்பிளும் ஒன்றா சேர்ந்தால் அதுவாக இருக்காது. வெறும் முந்திரி பருப்பு மட்டும் போதும். ஸோ வறுத்து எடுத்துட்டோம். இதில் வந்து ஒரு ஆப்பிள் துண்டு துண்டமாக கட் பண்ணியிருக்கேன். இதை ஆட் பண்ணுறேன். இன்னொரு ஆப்பிள் இந்த மாதிரி அரைச்சி விழுதாக எடுத்துருங்க. ஒரு 2-3 மினிட்ஸ் வறுத்தேன்னா போகிறோம். வதக்கி எடுத்துருவோம். ஒரு கப் ரவையை இந்த நெய்லேயே ஆட் பண்ணலாம். எல்லாருக்குமே எப்பயுமே ரொம்ப குவிக்காக பண்ணக்கூடியது வந்து கேசரி தான். அந்த கேசரியில் வந்து ஒரே மாதிரி பண்ணுறதை விட இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி சுவாமிக்கு நைவேத்தியமாகவும் ஆகும். ஆற்றுலேயும் குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்குறதே, பழங்கள்லாம் சாப்பிடாத குழந்தைகளெல்லாம் இப்படிலாம் பழம் சாப்பிட வச்சிடலாம். வறுத்த ரவையாகவே நீங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா கூட ஒரு தடவை நல்லா நெய்யில் இந்த மாதிரி வறுத்துட்டுருவோம். ஸோ நல்லா வறுத்துட்டோம். இப்போது 1 கப் ரவைக்கு 3 கப் கிட்ட தண்ணி விட்டுருவோம். அடுப்பை சின்னதாக வச்சுருக்கேன். இப்போ அடுப்பை பெருசு பண்ணிவிட்டு கலங்கும். ஆப்பிள் அரைச்சல்னால் எப்பயுமே இந்த மாதிரி ப்ரௌனாக ஆகிடும். ஸோ நீங்கள் வந்து இதில் போட்டுட்டு இதுக்குன்னு கலர் எதுவும் வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னா ப்ரௌன் சுகர் யூஸ் பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. ஆர் நாட்டு சக்கரை போட்டு பண்ணிக்கிறேன்னாலும் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி சுகர் தான் போட போகிறோம். நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கிறீங்கிறவா நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ரவை வெந்ததுக்கு அப்புறமா இந்த ஆப்பிள் அரைச்சிருக்கோம் இல்லையா, ஒரு ஆப்பிள் இது அப்படியே இதில் ஆட் பண்ணுறேன். ஒரு கப் சர்க்கரை போடுறேன். 1.25 கப் நான் போடுறேன். உங்களுக்கெல்லாம் நல்ல ஸ்வீட்டாக வேணும்னா 1.5 கப் கிட்ட யூஸ் பண்ணிக்கோங்க. சர்க்கரை கரைஞ்சி நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நெய் விட ஆரம்பிக்கலாம். ரொம்பலாம் வேண்டாம். முன்னாடியே ஒரு 4 ஸ்பூன் கிட்ட விட்டுருக்கோம். ஸோ இப்போ இன்னும் ஒரு 4லேருந்து 5 ஸ்பூன் விட்டேன்னா போதும். அதாவது சில பேர் வந்து உங்களுக்கு ஹோட்டலில் கல்யாணத்துலலாம் அப்படியே கரண்டிலேருந்து அப்படியே புதக்குன்னு விழுற மாதிரி இருக்கணுன்றதுக்கோசரம் நிறைய தழும்ப இருக்கும். நம்ம ஆற்றுல விடுறச்சே அவ்வளோலாம் இதுவாகாது. ஒரு அட் த மோஸ்ட் நீங்கள் வந்து இந்த ஒரு கப் ரவைக்கு நம்ம எவ்வளோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா 100 கிராம்ஸ்லேருந்து 150 கிராம்ஸ்க்கு மேலே தேவை இருக்காது நெய். அது போகும். அந்த ஆப்பிளோட கலரே தான் இது. இதுக்கு நேச்சுரலாக அப்படியே இது பண்ணி விட்ருக்கேன். எதுவும் கலர்லாம் இதில் ஆட் பண்ணவே இல்லை.
இந்த ஸ்டேஜில் 4 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, இந்த ஆப்பிள் துண்டத்தெல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஏலக்காய் பொடி ஒரு 1/4 டீஸ்பூன். 2 ஆப்பிள் தேவையாக இருக்கும். ஒரு ஆப்பிள் அரைச்சிடுங்க, ஒரு ஆப்பிள் இந்த மாதிரி துண்டு துண்டமாக கட் பண்ணி போடுங்க. அதுதான் நல்ல ஒரு பைட்டிங்கோடு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 2 ஸ்பூன் விட்டுருக்கேன். வறுத்த முந்திரி பருப்பு எல்லாமும் இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஜோரான ஆப்பிள் கேசரி அம்பாள் நைவேத்தியத்துக்கு தயாராகிடுது. கண்டிப்பாக தை வெள்ளிக்கிழமையில் பூஜை பண்ணுறதே நைவேத்தியத்துக்கு இது உங்கள் எல்லாருக்கும் நிச்சயமாக ரொம்ப உபயோகமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் இதை ஆல்டர்னேட்டாக என்ன இதில் ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி வேணும்னாலும் நீங்கள் நாட்டு சக்கரை யூஸ் பண்ணிக்கோங்க. ஜோராக ரெடி ஆகிடுது. கண்டிப்பாக எல்லோரும் வர வெள்ளிக்கிழமைக்கு இது அம்பாளுக்கு நைவேத்தியம் பண்ணிவிட்டு எல்லோரும் ஆற்றுல இருக்க வேணால் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்து ஃபீட்பேக் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.